ஜெம் சேக்ரெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரியா. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியோட தலைப்பு என்னன்னா, கானாவூர் கல்யாண வீடு. இன்றைக்கான வேத வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்க கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? புது ட்ரெஸ் போட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்துல நின்னுட்டு கேக்லாம் கட் பண்ணி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா போட்டோஸ்க்கு போஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியும் ஒரு கல்யாண வீட்டுல நடக்கிற சம்பவம் தான். ஒரு நாள் கானாவூர்ல ஒரு கல்யாணம் ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. கல்யாண வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. கல்யாணம் ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. இதை ஏசப்பாவுடைய அம்மா மரியாள் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வேலைக்காரன் வந்து மரியாளுடைய காதுல திராட்சை ரசம் தீந்து போச்சு அப்படின்னு சொன்னான். தீந்து போச்சா? இப்பதானே கல்யாணமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தாங்க. பார்த்தா கொஞ்சம் கூட மீதி இல்லை. இந்த செய்தி மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களே. சாயங்காலம் வேற ஆச்சு. மார்க்கெட்ல கூட ஜூஸ் கிடைக்காது. இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. மரியாள் ஏசப்பா கிட்ட போய் இந்த ப்ராப்ளத்தை சொன்னா நிச்சயமா சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட போய் சொன்னாங்க. ஏசப்பா கிரேப் ஜூஸ் தீந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏசப்பா, யாருக்கு தேவையோ அவங்க வந்து என்கிட்ட கேட்கட்டும், அப்ப நானும் கரெக்டான டைம்ல அவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மரியாள் அங்க உள்ள வேலைக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஏசப்பா கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை எல்லாம் ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. இப்போ ஏசப்பா அந்த தீந்து போன 6 கற்சாடியவும் பார்த்தாங்க. பார்த்துட்டு தீந்து போன இந்த 6 கற்சாடியவும் தண்ணீர்களால நிரப்புங்க வேலைக்காரங்க கிட்ட அப்படி சொன்னாங்க. அந்த வேலைக்காரங்க தண்ணீரை ஃபுல்லா நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த கற்சாடியில் உள்ள தண்ணீரை அள்ளி பரிமாறுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே கற்சாடியில் உள்ள அந்த தண்ணீரை எடுத்து பாத்திரத்துல அள்ளி எடுத்தா தண்ணீரெல்லாம் கிரேப் ஜூஸா மாறிடுச்சு. அப்புறம் அந்த வேலைக்காரங்களுடைய முகம் ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. உடனே வேலைக்காரங்க அந்த கிரேப் ஜூஸை எடுத்துட்டு பந்தியில போய் பரிமாறினாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. எல்லாருமே கிரேப் ஜூஸை டேஸ்ட் பண்ணிட்டு எம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாவும் கூட இருந்தாங்க. கல்யாண வீடு ரொம்பவும் களை கட்டி போச்சு. இதுதான் ஏசப்பா செஞ்ச முதலாவது அற்புதம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, இந்த வேலைக்காரங்களை போல நமக்கு ஏதாவது தேவை இருக்கும் போது ஏசப்பா கிட்ட போய் கேட்கணும். ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பா நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க. அப்ப நாமும் நம்மளோட ஃபேமிலி உள்ளவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். நம்பிக்கையின் தேவன் நிகழ்ச்சியில மீண்டும் இன்னொரு ஸ்டோரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.